லேண்ட் ஏரியா 2.25 சென்ட்ல காம்பேக்டாக இருந்தாலும் வீட்டை 1850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் டூப்ளெக்ஸ் டைப்பில் 3 BHK வீட்டை கட்டியிருக்காங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் அண்ட் ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் சீலிங்கில் காங்கிரீட்லேயே ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதுக்கு அழகாக உட்டன் கலர் டெக்ஸ்சரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் இன்னர் ஸ்டேர்கேஸை கேர்டு ஷேப்பில் ஸ்லாப்லெஸ் டைப்பில் பில்ட் பண்ணி சைடில் பூராமே ஸ்பெஷல் பட்டியில் அழகாக டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்து சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்குமே பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்ஸ்லேயே உட்டன் பேனலிங் ஒர்க் மாதிரி கிராண்டாக டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மேஜர் ஹைலைட் என்னென்னா, உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் குனியமுத்தூரில் சுற்றியும் நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட். சைட் 25 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸ்ட்ரைப் டிசைன், டெக்ஸ்சர் டிசைன், லேசர் கட்டில் ட்ரீ டிசைன், அது போக நிறைய லைட்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு லேசர் கட் டிசைனில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 12x 18. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமூலையில் போர் போட்டு பக்கத்தில் 6000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. மெயின் டோர் அண்டு மெயின் விண்டோஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிரானைட்லேயே 4 பக்கமும் பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி அதில் உட்கார்விங் டிசைன்ஸும் அது போக பிராஸ் ஆர்டிஸ்டிக் டிசைன்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி கிராண்டாக ரெடி பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16x 16. வீடு முழுக்க தரைக்கு 5.5x 3.25 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸை ஸ்பேஸர் கொடுத்து லே பண்ணி அந்த இன்பிட்வீன் ஸ்மால் கேப்ஸ்க்கு பூரா எபாக்சி கிரவுட் மெட்டீரியல் ஃபில் பண்ணியிருக்காங்க. சவுத் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸை கேர்டு ஷேப்பில் ஸ்லாப்லெஸ் டைப்பில் பில்ட் பண்ணி அந்த சவுத் சைட் டபுளைட் வாலுக்கு பூராமே ஸ்பெஷல் பட்டியில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த டிசைன்ஸை காங்கிரீட்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன்ஸை ஹைலைட் பண்ணுற விதமாக உட் டிசைனில் கிராண்டாக டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக இதில் நிறைய ஸ்பாட் லைட்ஸும் சென்டரில் ஒரு பெரிய சேனல் லைட்டும் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 10x 10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபும் அது போக கீழே வால்லையும் நிறைய செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டில் தான் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. பில்டிங் பிளான் அப்ரூவலும் வாங்கியிருக்காங்க. பேங்க் லோன் வேணும்னு கேட்டால் 80 to 90% வரைக்கும் இவங்களே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ்க்கு என்ட்ராரோம். என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா உட்டன் பேனலிங் ஒர்க் மாதிரி சிவில் ஒர்க்ஸ்லேயே கிராண்டாக டிசைன் ஒர்க் பண்ணி அதுக்கு உட்டு மாதிரியே அழகாக பெயிண்டில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ். இதோட டோட்டல் சைஸ் 16x 8. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் மாட்டியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக மேலே பெரிய லாஃப்ட் செல்ஃபும் அது போக கீழே நிறைய வால் செல்ஸும் கொடுத்துருக்காங்க.
இது டைனிங் ஸ்பேஸ். இந்த கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் பதிச்சு சைடு ஹேண்ட் ரையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. எல்லா படிக்கட்டோட கிரானைட்டுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் நோசிங் பண்ணியிருக்கிறது பார்க்க கிராண்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 11க்கு 10 அடி சைஸில் லான்ச். ஹாலில் செஞ்சுருக்கிற மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா சீலிங்கில் சிவில் ஒர்க்ஸ்லேயே ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து லாஞ்சிலிருந்து பேசேஜ் வழியாக சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10. இந்த வீட்டில் எல்லா ஜன்னல்களை உட்லேயே செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டை முழுக்க ரெட் ஒயிட் கட் பிரிக்ஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபும் கீழே நிறைய வால் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 4. கஸ்டமர் அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இவங்க அன்ஃபர்னிஷ்டாக இந்த வீட்டை வச்சுருக்காங்க. இல்லை நமக்கு ஃபர்னிஷிங் ஒர்க் வேணும்னு கேட்டாலும் டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், எல்லா பெட்ரூம்ஸ்க்கு வார்ட்ரோப், கபோர்ட் இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்ஸை நம்ம சொல்கிற டிசைனில் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கான சார்ஜஸ் மட்டும் நம்ம பே பண்ணிட்டா போதும். அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ. சைஸ் 24க்கு 6. இந்த வீடு கோயம்புத்தூரில் குனியமுத்தூரில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் சுற்றியும் நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. பாலக்காடு மெயின் ரோடு வந்து ஜஸ்ட் 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. உக்கடம் மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இங்கிருந்து நேரு காலேஜ் வந்து ஜஸ்ட் 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. கோயம்புத்தூரில் பஸ் ஸ்டாண்ட் அண்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு சூட் ஆகும். விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஏரியாவில் ஒரு சென்ட் லேண்டோட ப்ரைஸ் 16 lakhs per cent. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 82 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு வீட்டில் இருக்கிற ஓனர் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.